ரேடாரில் சிக்காத ஸ்டெல்த் ஜெட். பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கும் J-35A ராட்சசன். சீனா தன்னோட 5வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களான J-35A பாகிஸ்தானுக்கு விற்க இருக்கு. இதுக்கான பணிகளை சீனா வேகப்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. போன 2 வாரம் முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் மோதல தொடர்ந்து சீனா அப்புறம் பாகிஸ்தான் ரொம்பவே நெருக்கமாயிருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையில உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சு ஆலோசனைகளையும் மேற்கொண்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் போருக்கான வெகுமதி இந்த விமானம் அப்படின்னு சீன அரசு தரப்பு பாகிஸ்தான் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இப்போ சீனாவில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 2025 தொடக்கத்துல பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து 30J-35A ஜெட் விமானங்களோட முதல் தொகுதியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் விமானப்படையை மேலும் பலமாக்கக்கூடிய வகையில இந்த விமானங்கள் அனுப்பப்பட இருக்கு. சீனா இந்த போர் விமானங்கள்ல பாகிஸ்தானுக்கு 50% தள்ளுபடியையும் எளிதான கட்டண விருப்பங்களையும் வழங்கி இருக்கிறதா உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துது. அதாவது கடனுக்கு விமானங்களை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி குறைஞ்ச வட்டியில கடனை திருப்பி கொடுக்கலாம். பாகிஸ்தான் விமானப்படையோட இந்தியாவுக்கு எதிரான செயல்திறனுக்கான வெகுமதியா இந்த நடவடிக்கைய சீனா எடுத்ததா சொல்லப்படுது. சீனாவோட நவீன ஜென் போர் விமானங்கள்ல இதுவும் ஒண்ணு. சீனா தன்னோட 5வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களான J-35A பெறுவதன் மூலமா பாகிஸ்தான் விமானப்படை புதிய வலிமை அடையுது. போன மே 10ஆம் தேதி நிறைவு பெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலப்போ சீனா பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு அப்புறம் செயற்கைக்கோள் உதவிகளை வழங்கினதா இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஆராய்ச்சி தெரிவிச்சிருக்கு. இந்தியா முன்னாடி கருதியதை விட கூடுதலா சீனா இந்த மோதல்ல நேரடியா ஈடுபட்டிருக்கு அப்படின்னு அவங்களோட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்தியாவோட துருப்புகள் அப்புறம் ஆயுதங்கள் எங்க இருக்குது, போர் விமானங்கள் எந்த ஹேங்கர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை திறம்பட கண்டறிய சீனா தன்னோட ரேடார் அப்புறம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு வழங்கி உதவிச்சு அப்படின்னு இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தோட கூட்டு போர் ஆய்வு மையத்தோட இயக்குனர் ஜெனரல் அசோக் குமார் சொல்லியிருந்தாரு. ஏப்ரல் 22 அன்னைக்கு 26 சுற்றுலா பயணிகளை கொன்ற படுகொலைக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கிறதுக்கு இடையிலான 15 நாள் இடைவெளியில சீனா பல தகவல்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு. இந்தியா மீதான தன்னோட செயற்கைக்கோள் கவரேஜை சரி பண்ண சீனா பாகிஸ்தானுக்கு உதவி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த இடைவெளியில பல செயற்கைக்கோள் தகவல்கள், போர் திட்டமிடல் தொடர்பான பல தகவல்களை சீனா இந்தியாவுக்கு வழங்கினதா சொல்லப்படுது. இந்தியா பாகிஸ்தான் போர்ல எதிர்பார்த்ததை விட அதிகமா சீனா தலையிட்டு இருக்கலாம் அப்படின்னு இந்திய ராணுவம் சந்தேகிக்கிறதாவும் தகவல்கள் வருது. இந்தியா மேல தாக்குதல் நடத்த சீனாவோட சேட்டலைட் இமேஜ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்திய ராணுவம் சந்தேகிக்குது. அதே மாதிரி சீனா சார்பா பாகிஸ்தானுக்கு நிறைய உளவு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்திய ராணுவம் சந்தேகிக்குது. அதாவது சீன ஆயுதங்களை அனுப்பி அதை இயக்க சேட்டலைட் இமேஜ்களை அனுப்பி அதை சரியா பயன்படுத்த உளவு தகவல்களை அனுப்பி கூடுதலா எல்லாத்தையும் இயக்க ஆட்களையும் அனுப்புனதாகவும் புகார்கள் வைக்கப்படுது.